உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த ஒரு விஷயம் பண்ணா என் குழந்தை 65 எடுக்கிற பையன் அட்லீஸ்ட் ஒரு 70 எடுப்பான், 75 எடுப்பான், 80 எடுப்பான், ஒரு நல்ல ஆவரேஜ் மார்க்கே எடுப்பாங்கன்னு நினைப்பாங்கல்ல சார், அந்த மாதிரி ஏதாவது பரிகாரம் இருக்கா? ஜோதிடம் இதுக்கு வழி காட்டுதா படிப்புக்கு அப்படின்னா 100%. முக்கியமாக 10வது முடிச்சுட்டு அடுத்த ரேஞ்சுக்கு போகிறவங்க கண்டிப்பாக ஒரு தடவை யாரோ ஒரு ஜோதிடரை பாருங்கள். உங்களுக்கு அவங்க ஒரு வழி காமிப்பாங்க, இந்த வழியில தான் இந்த குழந்தை போகணும். மூலாதாரம் தான் முக்கியம். நம்மளோட 6 சக்கரங்கள், இந்த மூலாதார சக்கரம் தான் அடிப்படை சக்கரம். மூலாதார சக்கரம் நல்லா உங்களுக்கு செயல்பாட்டில் இருந்தது, நான் படித்தது கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். படித்ததை நீங்கள் ரீவைண்ட் பண்ணி எழுதுறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். இதுக்கு நான் என்ன பண்ணணும்? வெள்ளியில் சின்னதாக ஒரு விநாயகரனுடைய விக்கிரகம், ஒரு சிலை வெள்ளியில் தான் வாங்கணுங்க, வேறு வழியில் வாங்கி வச்சுட்டு 5 ஏலக்காய் பச்சை கலர் நூலில் கோத்துருங்க, மாலை மாதிரி அந்த விநாயகர் விக்கிரகத்துக்கு போடுங்க. 5 விளக்கு, மண் விளக்கு இருக்கு இல்லையா, 5 விளக்கு பச்சை கலர் திரி நூல் போட்டு 5 விளக்கு ஏற்றணும். இதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. ஞான வித்யாதர ஸ்துதாயே ஸ்வயம் பிரகாச பரிபாலன ஹயக்ரீவாய. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். பல பேர் இன்னைக்கு பரிகாரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி தான் ஓடிட்டுருக்காங்க. ஆனால் இப்போ அடுத்து என்ன நிகழ்வு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ். குழந்தைங்க நிறைய படிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 16 மணி நேரம் குழந்தைங்க படிக்கிறாங்க. ஆனால் என்ன தான் படித்தாலும் அதை எழுத்தாக பேப்பரில் கொண்டு வர முடியல, படித்தது எல்லாமே மறந்துடுது அப்படின்ட்டு குழந்தைங்க சொல்கிறத எல்லாருமே நம்ம கேட்டிருப்போம். எல்லா பேரண்ட்ஸோட பெரிய கஷ்டமாகவே இது இருக்குது. இந்த மாதிரியான கஷ்டத்துக்கு இந்த எளிய பரிகாரம், அதாவது பரிகாரம்னே தெரியாம இப்படி ஒரு விஷயத்த செஞ்சோம் அப்படின்னா விளக்கு இருக்கு அப்படின்னு இன்னைக்கு நம்ம கூட பேச இணைஞ்சிருக்காங்க டாக்டர் ஸ்ரீ குரு சிம்மம் ரங்கநாதன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இதுதான் சார், என்னன்னா எக்ஸாம்ஸ் வருது, பசங்களுக்கு பயம் இருக்கோ இல்லையோ, பேரண்ட்ஸ்க்கு பயம் இருக்கு. இந்த ஒரு விஷயம் பண்ணா என் குழந்தை 65 எடுக்கிற பையன் அட்லீஸ்ட் ஒரு 70 எடுப்பான், 75 எடுப்பான், 80 எடுப்பான், ஒரு நல்ல ஆவரேஜ் மார்க்கே எடுப்பாங்கன்னு நினைப்பாங்கல்ல சார், அந்த மாதிரி ஏதாவது பரிகாரம் இருக்கா? கண்டிப்பாக. ஸ்ரீ குருப்யோ நமஹ. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக ஸ்வாமின் அசாத்தியம் தவக்கம் வத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபு. எனதருமை குருநாதர் திருமுக புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். படிப்பு, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வேலைவாய்ப்பு. வேலைவாய்ப்புக்கு நல்லா போகணும்னா படிப்பு பேஸாக இருக்குது. அதுவும் முக்கியமாக 10th 11th 12th எக்ஸாமினேஷன் வரக்கூடிய பசங்களுக்கு. ஏன்னா 10வது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மாற்றக்கூடிய இடம் 10th. நீ 9th வரைக்கும் எப்படி வேண்டாம் இருந்துட்டு போடா, 10வதில் நீ பாஸ் பண்ணியே தான் ஆகணும், 10வதில் நீ மார்க் வாங்கியே தான் ஆகணும். ஏன்னா அந்த 10ஆம் வகுப்புங்கிறது வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய இடமா இருக்குது. அதுக்கு முன்னாடி அஷ்டமி பற்றி பேசினோம். அஷ்டமிங்கிறது 4ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் குடிக்கும், நியூட்ரல் பாயிண்ட் அப்படின்னு சொன்னோம். 10ஆம் இடம் அஷ்டமி மாதிரி தான், டக்குன்னு இப்படி திருப்பி விட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவீங்க. 10th ஃபெயில் ஆகிட்டோன்னா அவங்க வாழ்க்கை எப்படி மாறுது? சரியான வழிக்கு திருப்பி போயிட்டா நல்லது, போகலன்னா. ஸோ இந்த 10ஆம் வகுப்பு, அடுத்தது 12, 12th பாஸ் பண்ணால் தான் அடுத்த ரேஞ்சு. ஏன்னா நமக்கு இன்னைக்கு கல்வித்தரம் அப்படிங்கிறது மார்க்கை வச்சு தான் நிர்ணயம் பண்ணுறாங்க. இவனுக்கு நல்ல அனுபவம் இருக்குது, இவன் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபெலோ, இவனுக்கு மூளை நல்லா இருக்குது, இவன் எதை சொன்னாலும் பண்ண போகிறான். இதை பார்க்கல. நம்ம கல்வியினுடைய சிஸ்டமே எப்படி இருக்குன்னா மார்க்கை வச்சு தான் நிர்ணயம் பண்ணது, அறிவை வச்சு நிர்ணயம் பண்ணலை. அறிவு இருக்கிறவன் தான் மார்க் வாங்குறான்ல. யாராக இருந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டு பண்ணிட்டு போயிட்டு அப்படியே வாந்தி எடுக்கிற மாதிரி எக்ஸாமினேஷன் எழுதி 100க்கு 100 வாங்கிட்டான், அவன் சிறந்த மாணவன். பட் பெரிய ஒரு விஷயங்கள் அவனுக்கு தெரிஞ்சிருந்தும் அவன் 100க்கு 100 வாங்கலைன்னா அவன் நல்ல மாணவன் இல்லை, லாஸ்ட் பெஞ்ச் மாணவனாக மாறிடுறான். இது மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, பெற்றோர்கள் அவங்க போட்டு இவங்க பண்ண முடியாத விஷயத்திலும் கொண்டு போய் அந்த பசங்களை பண்ண வைக்கிறது. நான் இன்ஜினியர் ஆகணும்னு நினச்சேன், என்னால் ஆக முடியல, அதனால் நீ ஆகணும்.
நான் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன், என்னால் ஆக முடியல, அதனால் நீ ஆகணும். என் பேரண்ட்ஸுனுடைய அந்த அபிலாசையும் கொண்டு போய் குழந்தைகள் மேலே தான் திணிக்கிறாங்க. அவங்க என்ன ஆகணுங்கிறது அவங்க கையில் தான் இங்கே இருக்குது, உங்கள் கையில் கிடையாது இல்லையா? அப்போ ஜோதிடம் இதுக்கு வழி காட்டுதா படிப்புக்கு அப்படின்னா 100%. நீ என்ன படிக்கலாம், முக்கியமாக 10வது முடிச்சுட்டு அடுத்த ரேஞ்சுக்கு போகிறவங்க கண்டிப்பாக ஒரு தடவை யாரோ ஒரு ஜோதிடரை பாருங்கள். உங்களுக்கு அவங்க ஒரு வழி காமிப்பாங்க, இந்த வழியில் தான் இந்த குழந்தை போகணும். ஏஎல்பின்னா 2ஆம் பாவம் எடுத்துக்கிறோம். பிற ஜோதிடங்களில் புதன் தான் கல்வி காரகனாக எடுத்துக்கிறாங்க இல்லையா? புதன் கூட என்ன காம்பினேஷனில் கிரகங்கள் இருக்குன்னு பார்த்து அது சம்பந்தமான படிப்புகளை, இப்போ புதன் சூரியன் சேர்ந்து இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து மருத்துவம் வரும் அப்படின்னு சொல்லலாம். புதன் சந்திரன்னா கலை சார்ந்த, புதன் சுக்கிரன்னா விஷுவல் கம்யூனிகேஷன், புதன் ராகுன்னா ஃபோட்டோகிராஃபி, இப்படி போயிடுவான்னு சொல்லலாம். நம்ம 2ஆம் இடத்து ஏஎல்பியில் 2ஆம் இடம், 2ஆம் இடம் எப்படி இருக்குது, அந்த 2ஆம் இடத்து அதிபதி எப்படி இருக்கான்னு பார்த்து அதுக்கு தகுந்த கல்விகளை நம்ம கொடுக்க முடியும். ஸோ இதை தான் படிப்பாங்கங்கிறது நிர்ணயம் பண்ண முடியுங்க. உங்களுடைய பஞ்சாங்கம், நீங்கள் பிறந்த திதியும் நீங்கள் பிறந்த கரணமும் உங்களுடைய படிப்பையும் உங்களுடைய வாழ்வியலையும் நிர்ணயம் பண்ணிடும். பவம் கரணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா அவர் அட்மினிஸ்ட்ரேஷன் தான், அவருக்கு அதுதான் வரும், டாமினேட் தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அது சம்மந்தமாக இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன்னா நீ எம்பிஏ படி, பிஸ்னஸ் மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் எம்பிஏ. ஸோ அதை படின்னு சொல்லிடலாம். பவகரணத்தில் பிறந்தவங்க உங்கள் கரணமும் திதியுமே கூட உங்களுடைய வாழ்வியலை எது வழியாக நீ சம்பாதிக்க போகிற, எது உன்னுடைய வாழ்க்கையாக அமைய போகுதுங்கிறதுக்கு ஜோதிடம் 100% வழி காமிக்குது. இங்கே என்ன பண்ணுறோம், நான் ஆசைப்படுறத தான் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு விதிப்படி இருக்கக்கூடிய படிப்பை படிக்காமல் படித்தது ஒன்று பண்ணுறது ஒன்று நீங்கள் மாறிடுச்சு. படித்தது ஒன்று பண்ணுறது ஒன்று. ஒரு கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு வந்து கேமராமேனாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா? டாக்டர் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினச்சி எதையோ பண்ணி பேங்க்கில் போட்டு வேலை பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ உங்கள் விதி எங்கே இருக்குது, உங்களோட பஞ்சாங்கத்துலேயும் உங்கள் ஜாதகத்துலேயும் இருக்குது. ஸோ இங்கே இன்றைக்கி கேட்கப்பட்டது என்ன, இந்த குழந்தைங்க படிச்சிடணும், மார்க் வாங்கிடணும், இதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நல்ல கல்வி, நல்லா படிக்கிறாங்க. என்னது இந்த திருவிளையாடல் வசனத்தில் நாகேஷ் சொல்லுவார், பேசும் பொழுது நன்றாக இலக்கணமாக பேசும், எழுதும் பொழுது கோட்டை விட்டு விடும்பார். அந்த மாதிரி படிக்கிறப்ப நல்லா படிச்சிடுறாங்க, எங்கிட்ட ஒப்பிக்கிறப்போ ஒப்பிச்சிடுறாங்க. போய் அந்த எக்ஸாமினேஷன் ஹாலில் இருக்கிறப்போ உங்களுக்கே தேவையில்லாத ஒரு பதட்டம், அந்த ஞாபகப்படுத்துறதுல இருக்கிற டென்ஷன் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் போகிறதுக்கு சாந்தமான ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய அந்த தேர்வை நீங்கள் எதிர்கொள்கிறதுக்கு எது முக்கியமாக உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகணும்னு உங்களுடைய மூலாதாரம் தான் முக்கியம். நம்மளோட 6 சக்கரங்கள், இல்லை மூலாதார சக்கரம் தான் அடிப்படை சக்கரம். மூலாதார சக்கரம் நல்லா உங்களுக்கு செயல்பாட்டில் இருந்தது, நான் படித்தது கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும், படித்ததை நீங்கள் ரீவைண்ட் பண்ணி எழுதுறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். இதுக்கு நான் என்ன பண்ணணும்? வெள்ளியில் சின்னதாங்க, சின்ன பரிகாரம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. வெள்ளியில் சின்னதாக ஒரு விநாயகரனுடைய விக்கிரகம், ஒரு சிலை வெள்ளியில் தான் வாங்கணுங்க, வேறு வழி இல்லை. நம்ம படிப்புக்கோசரம் எத்தனையோ செலவு பண்ணிட்டோம், இது ஒரு பெரிய செலவு இல்லை. சின்னதாக வெள்ளியில் ஒரு விநாயகர் விக்கிரகம் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு 5 ஏலக்காய் 5, இந்த 5 ஏலக்காவை பச்சை கலர் நூலில் கோத்துருங்க, மாலை மாதிரி கோத்து ஒரு மாலை பண்ணி அந்த விநாயகர் விக்கிரகத்துக்கு போடுங்க. போட்டுட்டு 5 விளக்கு, மண் விளக்கு இருக்கு இல்லையா, 5 விளக்கு, இந்த 5 விளக்கில் பச்சை கலர் திரி நூல் போட்டு 5 விளக்கு ஏற்றணும். 5 விளக்கேற்றி அந்த விநாயகருக்கு பேரிச்சம்பளமும் கல்கண்டும் படைக்கணும், நைவேத்தியமாக படைத்து. இதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. இந்த மந்திரத்தை இந்த குழந்தைகள் 50 முறை சொல்லணும், டெய்லி 50 முறை சொல்லணும். எத்தனை நாள் அப்படின்னா 16 நாள் பண்ணணும். 16 நாள். இப்போ எக்ஸாமினேஷன் வந்து இப்போது நம்ம மெட்ரிகுலேஷன் அரசு பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் மார்ச் 1 எக்ஸாம் ஆரம்பிக்குது. சிபிஎஸ்சிக்கு இப்போயே ஆரம்பிச்சிருச்சு. சிபிஎஸ்சி குழந்தைகள் பரவாயில்ல, இந்த ஸ்லோகமாவது சொல்லிட்டு போங்க, ஒரு ஸ்லோகம் கொடுக்குறோம் அதை சொல்லுங்கள். மற்ற குழந்தைகள் எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி ஒரு 16 டேஸ் 16 நாட்கள் காலையில் இந்த 5 விளக்கேற்றி விநாயகருக்கு டெய்லி 5 ஏலக்காய் மாலை வேறு போடணும், ஒரே மாலை இல்லை. இன்றைக்கி 5 ஏலக்காவை கோத்து ஒரு மாலை போட்டிங்கன்னா அடுத்த நாள் அந்த மாலையை எடுத்து வச்சுருங்க.
திருப்பியும் 5 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. பச்சை கலர் நூலில் தான் கோக்கணும். பச்சை கலர் நூலில் கோத்து போடுங்க. 5 விளக்கும் அதே மாதிரி திரி 5 திரி எப்படி பச்சை கலர் நூலில் தான் இருக்கணும். இல்லை பச்சை கலரில் நீங்கள் பஞ்சை கூட நினச்சிக்கோங்க, அது உங்கள் சௌரியம். பச்சை கலரில் நினச்சி போட்டு பச்சை கலர் திரி தான் போட்டு விளக்கேற்றணும். இது மாற்றி மாற்றி டெய்லி வேறு வேறு திரி தான் போடணும். நமக்கு ஒரு சோம்பேறித்தனம் உண்டு. முதல் நாள் போட்டு திரியில் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றிடுவோம் சாமிக்கு. அதை எடுத்துகிட்டு வேறு திரி போடணும். டெய்லியுமே இந்த பச்சை கலர் திரி 5 திரி போட்டு இந்த 5 விளக்குகளை ஏற்றி விட்டு இந்த ஸ்லோகத்தை 50 தடவை சொல்லணும். ஒரு விளக்குக்கு 10 தடவைங்கிறத கணக்கு. ஞான வித்யாதர ஸ்துதாயே, ஞான வித்யாதர ஸ்துதாயே, ஸ்வயம் பிரகாச பரிபாலன ஹயக்ரீவாய நமஸ்துப்யம். அவ்வளோதான். எப்படி சொல்லணும்? ஞான வித்யாதர ஸ்துதாயே ஸ்வயம் பிரகாச பரிபாலன ஹயக்ரீவாய நமஸ்துப்யம். இந்த ஸ்லோகத்தை 50 தடவை சொல்லணும். 5 விளக்கேற்றிட்டு 50 தடவை சொல்லணும். அப்போ 5 மண் தீபம், நெய்யில் தான் விளக்கெழுத்தணும், பச்சை கலர் திரி, வெள்ளியிலான ஒரு சிறிய விநாயகர் விக்கிரகம், 5 ஏலக்காய், 5 ஏலக்காயை பச்சை கலர் நூலில் கோத்து போட்டு பேரிச்சம்பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணி 16 நாள் தொடர்ந்து இப்படி செஞ்சுட்டு வாங்க. இந்த 16 நாளும் டெய்லி இந்த ஸ்லோகத்தை 50 தடவை சொல்லணும். இதில் நோ எக்ஸ்கியூஸு 5 தடவை சொல்லிக்கிட்டுமா போருமானலாம் கேட்கக்கூடாது. 50 தடவை சொல்லணும். 16 நாள் முடித்து 17ஆவது நாள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஹயக்ரீவர் கோயில் இருந்ததுன்னா இந்த 5 ஏலக்காய் மாலை போட்டிங்க இல்லையா, அதை எல்லாம் ஒட்டுக்கா எடுத்து ஒரே மாலையாக பெரிய மாலையாக பண்ணி கொண்டு போய் ஹயக்ரீவருக்கு போட்டு ஹயக்ரீவர்கிட்ட அர்ச்சனை பண்ணி நீங்கள் பரீட்சை எழுதக்கூடிய பேனா பென்சில்லாம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு இந்த பேரிச்சம்பழம் கல்கண்டை அங்கே வரக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. நீங்களே நின்று எல்லாருக்கும் பிரசாத விநியோகம் மாதிரி பண்ணுங்க. இல்லைங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் ஹயக்ரீவர் இல்லைன்னா பக்கத்தில் கண்டிப்பாக விநாயகர் கோயில் இருக்கும். தெருக்கு முக்குக்கு யார் இருக்கார்? முழு முதற் கதவுகள் விநாயகர் தான் இருக்கார். போய் இந்த விநாயகருக்கு இந்த மாலையெல்லாம் போட்டுட்டு விநாயகர் கோயிலில் வச்சு பிரார்த்தனை பண்ணி அதே மாதிரி அந்த பேரிச்சம்பழம் கல்கண்டை அங்கே வரக்கூடிய குழந்தைகளுக்கு, முக்கியமாக குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வந்து உங்களுடைய தேர்வை எதிர்கொள்ளுங்கள். கண்டிப்பாக இவங்க கேட்ட மாதிரி 65% வாங்கிட்டு இருக்கான். ஒரு 70% வாங்கினாதாங்க காலேஜில் சீட்டு கிடைக்கும். ஒரு 70% வாங்கினாதாங்க +1ல் ஃபஸ்ட் குரூப் எடுக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்கும். பேரண்ட்ஸ் இதை கேட்டு இந்த சொன்ன ஸ்லோகத்தை எழுதி வச்சு குழந்தைகளை நம்பிக்கை இருக்கோ நம்பிக்கை இல்லையோ நீ பண்ணி தான் ஆகணும்னு பண்ண வைங்க. கண்டிப்பாக இது ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். படிப்பில் ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக இந்த தடவை பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகள் எல்லோருமே இதை பயன்படுத்தணும். ஓகே சார். தேர்வுக்கு முன்னாடி இப்படி ஒரு பரிகாரம் வந்து எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி.